பிரைஸ் தி லார்ட். அவரை தியானிக்கிறதான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு பரிசுத்த வேதத்தில் யோவான் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவரை காட்டி கொடுக்கும்படி யூதாஸ் அவரோடு நின்று கொண்டிருந்தான் பார்க்கிறோம். காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி என்று இந்த நாள் சொல்லப்படுகிறது. அன்பான கர்த்தருடைய 2000 ஆண்டுகள் முன்பாக இதே நாளில் இயேசு யூதாஸ்னால காட்டி கொடுக்கப்பட்டான் என்று பார்க்குறோம். அவன் எப்படி காட்டி கொடுத்தான்? மத்திய சுவிசேஷம் 26:15 பார்க்குறோம். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று பார்க்குறோம். காட்டி கொடுக்குற புத்தி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எப்படி காட்டி கொடுத்தானா? யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அந்த இடத்த அவன் அறிந்திருந்தான் என்று பார்க்குறோம். கெத்செமனே தோட்டத்தை அவன் அறிந்திருந்தானா. யூதாஸை குறித்து என்ன சொல்லப்படுது? துரோகியான யூதாஸ் என்று லூக்கா 6:16 பார்க்குது. அடுத்தது யூதாஸை குறித்து என்ன சொல்லப்படுது? யோவான் 12:6 பாரு, அவன் திருடன் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் யூதாச காரியத்தை குறித்து என்ன சொல்லப்படுது? யோவான் 6:70 பார்க்குறான், அவன் பிசாசு என்று சொல்லப்படுது. யூதாசை குறித்து பார்ப்போம்னா மத்திய சுவிசேஷம் 26:16 பார்க்குறோம். அது முதல் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி சமயம் பார்த்து கொடுத்தான் சொல்லப்படுது. கடைசியாக யூதாஸ் எப்படி இயேசுவை காட்டி கொடுத்தான்? மொத்தத்தினால காட்டி கொடுத்தான் என்று பார்க்குறோம். மத்திய சுவிசேஷம் 26:49. யூதாஸோட சுபாதம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. யூதாஸ் அப்போஸ்தலர் பட்டத்தையே இழந்தான் என்று சொல்லப்படுது. அன்பான கர்த்தருடைய உன்னோட வாழ்க்கையோடு அவர் கொடுக்கப்பட்ட ராஜரீகம் பட்டத்தை இழந்து போகாதபடி காத்துக்கொள். கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.